வணக்கம். நான் சிவகுமார் ஜெர்மனியிலேருந்து. என் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பண்ணுங்கள். இன்றைய நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வடை. கத்திரிக்காய் வடை நீங்கள் எப்பாவது சாப்பிட்டுருப்பீங்களா? இல்லை, ஒரு காலமும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. கத்திரிக்காய் வடை எப்படி சுட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமான்னு செய்து காட்டுறோம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். அந்த பொருட்களும் உங்களை வீட்டை எப்பவும் இருக்கும். கத்திரிக்காய்ண்டா எல்லாருக்கும் நல்லா பிடிக்குமாங்கிற தமிழாக்களுக்கு பாருங்கள் கத்திரிக்காய் வடை எப்படி செய்கிறான்ட்டு. அது ஈஸியாக சுலபமாக செய்யலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்ன செய்தாலும் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி தான் செய்து காட்டுவேன். பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வடை இந்த மாதிரி செய்கிறான்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் வாங்க. கத்திரிக்காய் வடைக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக செய்தாடுறோம். பிராணிகள் பொருளை கணக்காக செய்தாடுறோம். 2 கத்திரிக்காய், நீங்கள் கருவேப்பிலை போடலாம், இந்த வெங்காய தண்டு போடலாம், பேட்டு சில்லியை போடலாம். ஒரு 100 கிராம் கேசர், ஒரு 100 கிராம் கேசர், ஒரு 3 சிவப்பு வெங்காயம், 3 முட்டை, கொஞ்சம் தூள் வேப்ப இப்படி சாப்பிட்றா கொஞ்சம் தூள் போடுங்க. இல்லை தூள் போடாமலும் செய்யலாம். கொஞ்சம் நச்சீரம், பெருஞ்சீரம், கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் உப்பு, மிளகாய். மிளகாய் தேவை. உள்ளி, நச்சீரம், தூள், கொஞ்சம் மிளகு, உப்பு, 3 முட்டை, வெங்காயம், கேசர், வெங்காய தண்டு, 2 கத்திரிக்காய். செய்முறை பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டுறீங்க. இப்போ கத்திரிக்காய் வட்டியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு உப்பு தண்ணியில் வச்சு ஊற விடுங்க. கத்திரிக்காய் இதில் போடுறீங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுறீங்க. அளவாக போடுங்க. போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஊற வைக்கிறீங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்படின்னா இல்லை சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் சூப்பராக இருக்கும். என்ன ஓகே, 10 நிமிஷம் வைப்போம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை நல்லா புழிஞ்சு, நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு
இந்த பேப்பர்லாம் போடுவீங்க, எல்லாம் ஒத்தி எடுக்கும் இந்த பேப்பர்லாம் எல்லாம் புளிஞ்சு போட்டு இந்த பேப்பர்லாம் போடுங்க. நல்லா கடாய் போட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நல்லா இன்னொரு கத்தராக்கி 2 பேப்பர் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி எடுங்க. என்ன செய்கிறீங்க, அடுப்பு போடுறீங்க, சோஸ் பேன் வைக்கிறீங்க, கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விடுறீங்க. கத்திரிக்காய் வீட்டில் போட்டு வதக்குவோம். அதோட கொஞ்சம் உப்பு மிளகு போடுறீங்க. பெண் சேவைகள் எடுத்து வச்ச உள்ளியும் போடுறீங்க. அதோட இந்த நச்சீரம் பெருஞ்சீரம் இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டுருது. இந்த கத்திரிக்காய் அரைப்பழத்தில் வந்ததுன்னா வெங்காயம் போடணும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எடுத்து வைத்து வச்ச வெங்காயத்தண்டும் பேட்டு சில்லியரையும் போடுங்க. நல்லா கொஞ்சம் சளியாக வர மட்டும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்ல வாசம் அடிக்குது, உள்ளியெல்லாம் நல்ல வாசம் அடிக்குது. கொஞ்சம் இந்த களி பழத்துக்கு வர மட்டும் காய்ச்சுங்க. நல்லா அரைஞ்சி வந்துட்டு இப்போ இப்படி பழத்துக்கு வந்தால் அப்படி அமைச்சினா நசி வேணும், களியாக வரவணும். வந்தவொடனே நீங்கள் ரக்கி இன்னொரு பாத்திரத்தில் போடுங்க. இப்போ அதுக்கு முதல் இந்த தூளை போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. நீங்கள் தூள் போடாமலும் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் போடுங்க. ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா எடுத்து வச்ச 3 முட்டையும் போடுறீங்களுக்கு. உப்பு போட தேவையில்லை, முதல்ல எல்லாம் போட்டுட்டோம். நல்லா கலக்குறீங்க. பதமாக வந்திருக்கு. பப்பீர், அதாவது பேக்கிங் பேப்பர் போட்டு இதை எடுத்து வைங்க. இப்போ இதை ஃப்ரீக்கடையில் மாதிரி இந்த படம் மாதிரி செய்வோம்.
பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன. பாருங்கள், கத்திரிக்காய் வடை இதாக ஈஸியாக செய்யலாம், சூப்பராக செய்யலாம். இப்போ இதை 180 வாட்டில் ஒரு 10 நிமிஷம் பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறது அப்படி இருக்குமான்னு. இப்போ வீட்டில் வைப்போம். இப்போ 180 வாட்டில் ஒரு 10 நிமிஷம் பேக்கிங் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் உங்களோட பக்கம் கொண்ட பேக்கிங் பண்ணுங்கள். பேக்கிங் பண்ணி போட்டு பாருங்கள், இப்படி இதுக்கு மேலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பனிடம் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் இன்னும் நல்ல வீடியோவால் ரெசிபியோட எல்லாம் செய்து காட்டுறோம், பாருங்கள் மறக்காமல். இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண, அப்பனிடம் பண்ண. உங்களுக்கான ஏராளமான வீடியோ ரெசிபியோட வருது, பாருங்கள் மறக்காமல். நல்ல ஈஸியான 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற சாப்பாடெல்லாம் நீங்கள் வீட்டில் சாப்பிடாத சாப்பாடெல்லாம் செய்து காட்டுறோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி. இப்போ பேக்கிங் பண்ண அப்புறம் அந்த கத்திரிக்காய் வடையை பார்ப்போங்க. பேக்கிங் 10 நிமிஷம் ஆச்சு. இப்படி வடையை வந்திருக்காண்டு இப்போ வெளியில் எடுத்து பார்ப்போம், இப்படி இருக்காண்டு. சூப்பராக வந்திருக்கு. ஒரிஜினல் வடை பார்த்தீங்களா, கத்திரிக்காய் வடை சூப்பராக இருக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் வடை இது நீங்கள் ஒரு காலம் சாப்பிட்ருக்க பாடையே செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு கத்திரிக்காய் வடை செய்தாச்சு. பாருங்களேன், இப்படித்தான் கத்திரிக்காய் வடை இருக்கும். நீங்கள் ஒரு காலம் செய்திருக்க மாட்டீங்க, செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கேன். செம்ம டேஸ்ட். இந்த ஃபுல் வீடியோவை இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் டைம் வந்து சிவமார் ஜெர்மனி எப்படி இந்த கத்திரிக்காய் வடை செய்கிறேன்னு காட்டுறேன். என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல சாப்பாடுகள் செய்து தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பனிடம் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப் தான் பார்க்கலாம், டிக்டாக்லாம் பார்க்கலாம். ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல சாப்பாடு. ஓகே, நன்றி.